வணக்கம். திரையரங்கம் காட்டி. இது ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கிரீஷ் ஜாகர்லமுடி. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி அனுஷ்கா ஷெட்டி. கதாநாயகனாக நடித்திருப்பவர் விக்ரம் பிரபு. இவர் நடித்திருக்கக்கூடிய முதல் தெலுங்கு படம் இதுதான். காட்டி என்ற மலைவாழ் மக்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. ஆந்திராவின் காட்டுப்பகுதியில் காட்டி இனத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பிழைப்பிற்காக கஞ்சா செடிகளை ஏராளமாக வளர்க்கிறார்கள். அவர்களுடைய தொழிலே அதுதான். கஞ்சா செடிகளை வளர்த்து அதை வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து அவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கஞ்சா வியாபாரத்திற்கு பெரிய அளவில் அங்கு இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் உதவியாக இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய அளவில் பணத்தில் மிதந்து கொண்டு அந்த மலைவாழ் மக்களை ஒரு வகையில் பார்த்தால் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல கோடிகள் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்க அந்த அப்பாவி ஏழை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக கஞ்சாக்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கு செய்து கொண்டிருப்பவர்தான் விக்ரம் பிரபு. அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் தேசி ராஜு. அவருடைய மனைவியின் பெயர் ஷீலாவதி. ஷீலாவதி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அனுஷ்கா ஷெட்டி. குந்துலு நாயுடு, காஸ்டாலா நாயுடு என்ற இரு சகோதரர்கள் அந்த கஞ்சா வியாபாரத்தில் அந்த பகுதியில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் காவல்துறையை கையில் வைத்து கொண்டு ஏராளமான தகிடுதத்த காரியங்களை சிறிதும் அச்சமே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கும் விக்ரம் பிரபுவிற்கும் அவருடைய மனைவியாக வரக்கூடிய அனுஷ்கா ஷெட்டிக்கும் பெரிய அளவில் மோதல் உண்டாகிறது. வெளியே யாருக்கும் தெரியாமல் திரவ வடிவத்தில் கஞ்சாவை தயாரித்து பெரிய அளவில் பணத்தை சம்பாதித்து கொண்டு பல நல்ல செயல்களை விக்ரம் பிரபுவும் அனுஷ்காவும் செய்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதை பற்றி கேட்பதற்காக விக்ரம் பிரபு நடத்தக்கூடிய தொழிற்சாலைக்கே வருகிறார்கள். அங்கு நடக்கக்கூடிய செயல்களை பார்த்து அவர்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு இடையே உண்டாகக்கூடிய மோதலில் விக்ரம் பிரபு பேசுவதை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைகின்றனர். அவர்கள் விக்ரம் பிரபுவை தாக்க தேசிராஜ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விக்ரம் பிரபு மரணத்தை தழுவுகிறார். அதற்கு பிறகு தன்னுடைய அன்பு கணவனின் மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கயவர்களை அழிப்பதே தன்னுடைய முதல் நோக்கம் என்பதை மனதில் வைத்து கொண்டு ஷீலாவதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அனுஷ்கா ஷெட்டி எந்த அளவிற்கு சிங்கமென சீறி செயல்படுகிறார் என்பதை காட்சிகளாக நமக்கு காட்டுகிறார்கள். அவர் தான் நினைத்ததைப் போலவே அந்த கயவர்களை அழித்து ஒழிக்கிறார். அத்துடன் நிற்காமல் தாங்கள் இதுவரை செய்து கொண்டிருந்த அந்த கஞ்சா வியாபாரத்திற்கே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தன் இனத்தைச் சேர்ந்த அந்த மக்களை நல்ல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாதையை எப்படி அனுஷ்கா ஷெட்டி காட்டுகிறார் என்பதையும் காட்சிகளாக நமக்கு காட்டுகிறார்கள். ஒரு நல்ல நோக்கத்தில் அவருடைய மனம் செயல்படுகிறது. காட்டி இனத்தைச் சேர்ந்த இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையை சேர்ந்தவர்கள் நன்கு பள்ளிக்கூடங்களில் படித்து கல்வி கற்று நல்ல பாதைகளில் பயணித்து வாழ்க்கையில் உன்னதமான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இப்போது நாம் செய்ய வேண்டிய அவசிய காரியம் என்பதை அனைவருக்கும் அனுஷ்கா ஷெட்டி புரிய வைக்கிறார். இதுவரை கஞ்சா செடிகளை வளர்ப்பதும்
கஞ்சா வியாபாரம் செய்வதும் மட்டுமே நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்று நினைத்து கொண்டிருந்த காட்டி இனத்தைச் சேர்ந்த அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் முதல் முறையாக தாங்கள் எப்படி வாழ்வது, தங்களுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்வது, இப்போது இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எப்படிப்பட்ட பிரகாசமான எதிர்காலத்தை உண்டாக்கி கொள்வது என்பதை மனதில் நினைத்து கொண்டு அனுஷ்கா ஷெட்டி காட்டக்கூடிய புதிய பாதையில் அனைவரும் இணைந்து பயணிக்கின்றனர். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. ஒரு நல்ல நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஷீலாவதி கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருக்கிறார் அனுஷ்கா ஷெட்டி. பெண் கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் தந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. பாடல் காட்சிகளில் அருமையாக அவர் நடனமாடியிருக்கிறார். அவருக்கென்று சண்டை காட்சிகளும் இருக்கின்றன. சண்டை காட்சிகளில் மிகவும் சிறப்பாக தன்னுடைய திறமையை முழுமையாக அனுஷ்கா வெளிப்படுத்தி இருக்கிறார். சண்டை காட்சிகளில் அவர் நடிப்பதை பார்க்கும்போது நமக்கு அவரை கைதட்டி பாராட்ட தோன்றுகிறது. அவரின் கணவர் தேசிராஜு கதாபாத்திரத்தில் விக்ரம் பிரபு மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். சைதன்ய ராவ் மடாடி இவர்தான் குந்துல் நாயுடு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படம் முழுக்க வரக்கூடிய கனமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் அருமையாக பொருந்தியிருக்கிறார். அவருடைய சகோதரரான கான்ஸ்டலா நாயுடு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ரவீந்திரா. தன்னுடைய தனித்துவ நடிப்பை படம் முழுக்க இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். விஸ்வதீப் ராவ் என்ற போலீஸ் கமிஷனர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜெகபதி பாபு. அவர் எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக நடித்திருப்பார் என்பதை உங்களால் நன்கு புரிந்து கொள்ள முடியும். ஜான் விஜய் இன்ஸ்பெக்டர் பூபதி ராஜாவாக வருகிறார். கலகலப்பாக இவர் படம் முழுக்க வந்து அந்த பாத்திரத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். விடிவி கணேஷ் அரசியல்வாதியாக வந்து தன்னுடைய தனித்துவ முத்திரையை ஆழமாக தான் வரக்கூடிய காட்சிகளில் பதித்திருக்கிறார். ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் ரவி மரியா வருகிறார். அருமையாக நடித்திருக்கிறார். நாகவல்லி வித்யாசாகர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். அருமையான நோக்கத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய இசையமைப்பால் எந்த அளவிற்கு பெருமையை உண்டாக்க வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். அழகான காட்டு பகுதிகளில் ஏராளமான நடிகர்களையும் துணை நடிகர்களையும் வைத்து இந்த திரைப்படம் மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது என்பதை படத்தின் காட்சிகளை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. அந்த அளவிற்கு இந்த திரைப்படத்தில் பிரம்மாண்டம் என்று கூறக்கூடிய அளவிற்கு காட்சிகள் இருக்கின்றன. கிரிஷ் ஜாகர்லமுடி இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய இரண்டாம் பகுதியில் சற்று நீளத்தை குறைத்திருக்கலாம். 15 நிமிடங்கள் இந்த திரைப்படத்தினுடைய நீளத்தை குறைத்திருந்தால் படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நமக்கு தோன்றுகிறது. எனினும் காட்டி என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம்.